முதல் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்க, அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்குல்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இடம் இருக்கணும் இருக்குல்ல. அது கிடைச்சா எனக்கு போதும். இந்த எவ்வளவு பேர் இருக்கு, 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை ஒரு வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சேன். என்னையா காசு 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 பணம் படப்போகையா நீங்க உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாமலை அத்து விட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறா. காசுங்கிற ஒண்ணு செஞ்ச புண்ணியம் தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப வசந்தவரு, என்ன பெற்றவரு இந்த பெரியவரு. அவரு போல யாரும் இல்ல, அலசிப்பாரு நீ உலகத்துல. அண்ணனுயா அண்ணனையா, அன்புக்குள்ள மன்னனையா. பச்ச தங்க குளம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். நான் 100 பேர் உதவி கேட்டா நான் 100 பேருக்கு செஞ்சிருக்கேனாங்கிறதெல்லாம் கிடையாது. நான் செஞ்ச உதவி 5 பேருக்காவது போய் சேர்ந்திருக்கிறது என்ற மனநிலை தான் எனக்கு. வாழ்ந்தான் 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 இந்த விஜயகாந்த், மக்களுக்காக வாழ்ந்தாங்கிற சரித்திரம். இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன். என்ன ஆக போகிறது? நம்ம சொத்தை அடைஞ்சாலும் சரி, நம்மளுக்கு தேவை மக்கள். இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தர் செத்து என்ற கிடையாது, என்னுடைய பேர் இருக்கட்டுமே. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் ஒன்றுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த என் மரணத்துக்கு பின்னால பஸ் எரிக்கிறதோ கடை எரிக்கிறதோ இருக்கக்கூடாது. அப்புறம் அரசியல் கட்சிக்கும் மாணவ சக்திக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது. எரியிற நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும்.